வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் வட மேற்காக நகர்ந்து வந்து இலங்கைக்கு கிழக்கு புறம் வரும்பொழுது, தென்கிழக்கு இலங்கை கிழக்கு புறம் வரும்பொழுது வடக்காக நகர்ந்து மீண்டும் தெற்கு நோக்கி நகர்ந்து மெல்ல நகரும் நிகழ்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 9ஆம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டு மீண்டும் வடக்கு நகர்ந்து திரிகோணமலை வரை முன்னேறி இலங்கையை தொடாமலே மீண்டும் தெற்கு நோக்கி பயணித்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக தென்மேற்காக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது குமரிக்கடல் இறங்கும் பொழுது நிலநடுக்கோட்டு ஒட்டி இறங்கி மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஜனவரி 15ஆம் தேதி சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது ஜனவரி 16ஆம் தேதி மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி 11ஆம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு வேகமாக மேற்கு நோக்கி பயணித்து இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டு வடக்கை முன்னேறி மீண்டும் தெற்கே முன்னேறி வரும் பொழுது அந்த நிகழ்வும் ஜனவரி 14ஆம் தேதி ஒன்று இணைந்து ஒரு இணைப்பு சுழற்சியாக ஜனவரி 15, 16 தேதிகளில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நிகழ்வுகளும் இணைப்பு சுழற்சியாக குமரிக்கடலில் நிலநடுக்கோட்டு ஒட்டியே மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக மழை ஜனவரி 9ஆம் தேதி இரவு முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக இன்று ஜனவரி 6ஆம் தேதி தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 7ஆம் தேதியை பொறுத்தவரை மதியம் மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 7ஆம் தேதி. ஜனவரி 8ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 8ஆம் தேதி. ஜனவரி 9ஆம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி. இதன் காரணமாக ஜனவரி 9ஆம் தேதி மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை இரவு நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. 10ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மயிலாடுதுறை, சீர்காழி, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், கடலூர், புதுச்சேரி இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு கடலோரங்களும் உள்பகுதியிலும் கனமழையாகவும், மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை நேரங்களில். வெயில் வந்த பிறகு காலை நேரங்களில் கனமழையாக கிடைத்தால் சற்று 9 மணிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறைந்து காலை 10 மணிக்கு பிறகு மீண்டும் லேசான மிதமான மழையாக டெல்டா மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. மதிய நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி. அதே வேளையில் மாலைக்கு பிறகு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் ஜனவரி 10ஆம் தேதி இரவு நேரங்களில். ஜனவரி 11ஆம் தேதி
அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி கிழக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வடக்கு உள்ள கடல் ஓரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரிக்கு தெற்கு உள்ள கடல் ஓரங்களில் மட்டுமே அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் காலை மழையின் தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க இருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் முழுவதுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஜனவரி 11ஆம் தேதி லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களை பொறுத்தவரை இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை பொறுத்தவரை சேலத்துக்கு தெற்கு பெரும்பாலும் கரூர், நாமக்கல், திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான பரப்பு என்பது டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் லேசான முதல் மிதமான மழையாகவும் இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் ஜனவரி 11ஆம் தேதி பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. எங்கேயாவது இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 12ஆம் தேதி மழையின் தீவிரம் குறைந்து தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 13ஆம் தேதியை பொறுத்தவரை முழுமையான இடைவெளி தமிழகம் முழுவதுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலோ அல்லது தென் மாவட்ட கடல் ஓரங்களிலோ லேசான மழைப்பொழிவு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் முழுமையான இடைவெளி கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி 13ஆம் தேதி. ஜனவரி 14ஆம் தேதியை பொறுத்தவரை சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஒரு காற்று சுழற்சி ஜனவரி 11ஆம் தேதி வர இருக்கிறது. ஜனவரி 11ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு வேகமாக மேற்கு நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 11ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. ஜனவரி 12ஆம் தேதி தென்கிழக்கு மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும். ஜனவரி 13ஆம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி. ஜனவரி 14ஆம் தேதி ஏற்கனவே இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சியோடு ஒரு இணைப்பு சுழற்சியாக ஜனவரி 14ஆம் தேதி இணைந்து கொண்டு இந்த இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்பதால் ஜனவரி 14ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் படிப்படியாக மழை அதிகரித்து தமிழகத்தில் ஜனவரி 14ஆம் தேதி மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாகவும் இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அன்று, மாட்டுப் பொங்கல் என்றும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழையாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி, ஜனவரி 16ஆம் தேதி இரு இடங்களில் லேசான மிதமான மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க இருக்கிறது. ஜனவரி 9ஐ விட ஜனவரி 10 சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும், டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை, ஓரிரு இடங்களில் கனமழையாகவும், தென் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி, ஜனவரி 11ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 13ஆம் தேதி தமிழகத்தில் முழுமையான இடைவெளி கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி மீண்டும் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடங்கி மதிய நேரங்களில் உள் மாவட்டங்கள், மாலைக்குள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடர வாய்ப்புள்ளது. ஜனவரி 15ஆம் தேதியும் தமிழகத்தில் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 16ஆம் தேதி ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி 15ஆம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் ஜனவரி 17ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு கனமழையாகவா அல்லது மிக கனமழையாகவா லேசான மிதமான மழையாக கொடுக்குமா என்பது நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 15ஆம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது காற்று சுழற்சி. அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடைந்து வருகிறதோ
அந்த அளவுக்கு தமிழகத்தில் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடலில் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை 30 முதல் 40 கிலோமீட்டர் ஆகவும், வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை இருக்க காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 35 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் இப்போது காற்றின் வேகம் சற்று குறைந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து காற்று சுழற்சி வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். வங்கக்கடலை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.